இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் டெக்னிக்கல்ஸில் ஒரு டாபிக் க்ரீடி அல்காரிதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த க்ரீடின்ற பேரே நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. க்ரீடினாவே பேராசை அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு கிடைக்கிற சொல்யூஷன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நம்மளுக்கு மேட்சாக இருக்கும். ஆனால் அது ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது ஒரு கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது. அதுதான் அதோட டெஃபினேஷன். அதே கான்செப்ட் தான் இந்த க்ரீடி அல்காரிதம்லேயும் இருக்கும். க்ரீடின் அல்காரிதம்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்துகிற நோட்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேணும்னா cinderbloomaofficial@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, க்ரீடி அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, க்ரீடி அல்காரிதம் பில்ட் அ சொல்யூஷன் பார்ட் பை பார்ட். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் லோக்கலைஸ்டு ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக எல்லா லோக்கலைஸ்டு ஆப்டிமம் சொல்யூஷனையும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு குளோபலாக ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுதான் பார்ட் பை பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க. தட் இட் கிவ்ஸ் அன் இமீடியட் பெனிஃபிட். பார்த்தா நமக்கு அப்போதைக்கு கரெக்டான ஆன்சர், கரெக்டான சொல்யூஷன் மாதிரி இருக்கும். பட் திஸ் அப்ரோச் நெவர் ரீகன்சிடர்ஸ் த சாய்ஸ் டேக்கன் ப்ரீவியஸ்லி. இப்போ ஒரு ஸ்டெப்பில் நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி அதுக்கு மேலே நம்ம அதை வந்து ரீகன்சிடர் பண்ணவும் பண்ணாது. ஓகே, இதுதான் சொல்யூஷன், இதோட சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். திஸ் அப்ரோச் இஸ் மெயின்லி யூஸ் டு சால்வ் ஆப்டிமம் ப்ராப்ளம்ஸ். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. க்ரீடி அல்காரிதம் மோஸ்ட்லி ஃபெயில் டு ஃபைண்ட் குளோபலி ஆப்டிமம் சொல்யூஷன். பார்த்தா லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல மேபி நிறைய இடத்துல வந்து ஃபெயில் ஆகிருக்கு, ஒரு சில இடத்துல பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா க்ரீடி அல்காரிதம் ஒர்க்ஸ் இன் ஃபேஸஸ். நிறைய ஃபேஸஸாக ஒர்க் ஆகுது. அதில் முக்கியமான 2 ஃபேஸஸ் என்ன அப்படின்னா, யூ டேக் த பெஸ்ட் யூ கேன் கெட் ரைட் நவ். அதாவது அந்த ஸ்னிப்பட்டில் எனக்கு இந்த சொல்யூஷன் தான் கிடைக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கும் வித்தவுட் ரிகார்ட் ஃபார் ஃபியூச்சர் கான்சிக்வன்ஸ். அதாவது ஃப்யூச்சரில் என்ன ஆன்சர் வரப்போகுது, இல்லை அது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத விட அந்த பார்ட்டில் அது ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யூ ஹோப் தட் பை சூஸிங் அ லோக்கல் ஆப்டிமம் அட் ஈச் ஸ்டெப் யூ வில் end up at a global optimum. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நம்மளுக்கு வந்து லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷனை வந்து சேர்த்து நம்மளுக்கு குளோபலாக ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த க்ரீடி வந்து எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா, க்ரீடி அல்காரிதம் ஒர்க்ஸ் பை மேக்கிங் த டிசிஷன் தட் சீம்ஸ் மோஸ்ட் ப்ராமிசிங் அட் அ மூமெண்ட். அதாவது அந்த டைமுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்கும். பட் இட் நெவர் ரீகன்சிடர் த டிசிஷன் வாட் எவர் சுச்சுவேஷன் மே அரைஸ் லேட்டர். இதனால பின்னாடி ஆன்சர் கரெக்டாக வருமா இல்லை வராதா அப்படிங்கிற ஒரு ரீகன்சிடரேஷனுக்கு போகவே போகாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஒரு மெயின் எக்ஸாம்பிள் இதில் வந்து எல்லா இதுலேயுமே ஒரு காமன் எக்ஸாம்பிள் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா மேக்கிங் சேஞ்ச். அதாவது இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், நம்மளுக்கு வந்து ஒரு சேஞ்ச், கண்டக்டர் வந்து நமக்கு சேஞ்ச் தரணும், ஒரு 18 rupees சேஞ்ச் தரணும். ஆனால் அவர்கிட்ட இருக்க காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 rupee காயின், 2 rupee காயின், 5 rupee காயின், 10 rupee காயின் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி அவருக்கு இந்த க்ரீடி அல்காரிதம் வச்சு நம்ம இது எப்படி வந்து நம்மளுக்கு காயின்ஸ் வந்து தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிபிள் வேஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, 18 1 ரூபா காயின் தரலாம், ஒரு 2 ரூபா காயின் 9 தரலாம், அந்த மாதிரி 5 ரூபா காயின் 3 தந்து 1 ரூபா காயின் 3, அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்குது. ஆனால் இதில் எப்படி வந்து க்ரீடி அல்காரிதம் ஸ்டார்ட் ஆகும்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் வேல்யூஸ். அதாவது 10, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ 5, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூஸில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் வேல்யூஸ். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1க்கு போகிறோம். ஸ்டெப் 1 ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வேல்யூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து என்னென்னா 10 ரூபீலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 ரூபீயில் ஒரு காயின் தந்துடுறாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 அடுத்தது 10க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5. தென் அதில் ஒரு காயின் கொடுத்தா ரிமைனிங் 3 இருக்கும். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2ல் 1 காயின் கொடுத்தா ரிமைனிங் 1 இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா 1 ரூபி காயினே இருக்குது, அது கொடுத்தா ரிமைனிங் 0. இப்போ நம்ம வந்து சேஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அதாவது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காயின் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 4. பட் இட் அட்டைன்ஸ் க்ரீடி அல்காரிதமா
இது வந்து கிரீடி அல்காரிதமில் கரெக்டாக ஒர்க் ஆச்சா அப்படின்னா, கிரீடி அல்காரிதமோட டார்கெட்டே என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸில் வந்து அட்டைன் பண்ணணும். அதாவது நம்ம சேஞ்ச் கொடுக்கணும், மேக்ஸிமம்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 18 ரூபா காயின் கொடுத்தோம்னா நம்பர் வந்து 18 ஆகிடுது. அதே மாதிரி 9 2 ரூபா காயின் கொடுத்தோம்னா அதே மாதிரி 9 ஆகிடுது நம் கவுண்ட்டு. அதனால இது வந்து இதுதான் இருக்கிறதுலே ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா it attains greedy algorithm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இன் திஸ் கேஸ் இட் கிவ்ஸ் அண்ட் குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இது வந்து லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷன், இது லோக்கல் ஆப்டிமம், இது ஒரு லோக்கல் ஆப்டிமம், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன். ஆனால் இந்த குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. வேர் அதர் ரிசல்ட்ஸ் லீட் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின். ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற ரிசல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது மினிமமாக இருக்குது. மற்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கனால இது வந்து கிரீடி அல்காரிதம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ஃபெயில் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம். இது வந்து பாஸ் ஆன கேஸ், ஒரு சில கேஸ் வந்து பாஸ் ஆகிடும். இப்போ ஃபெயில் ஆகிற கேஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபெயில் ஆகிற கேஸில் கிரீடி அல்காரிதம் எங்கே ஃபெயில் ஆகுதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டக்டர் 15 rupees சேஞ்ச் தரணும். ஆனால் அவர்கிட்ட இருக்க காயின்ஸ் வந்து 1 rupee காயின், 7 rupee காயின் அண்ட் 10 rupee காயின் தான் இருக்குது. இதை எப்படி வந்து ஒரு கிரீடி அல்காரிதமில் அவர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பாசிபிள் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 rupee காயின் தரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயின் ஒன்று தந்து 1 ரூபா காயின் 5 தரலாம். அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸில் தான் அச்சீவ் பண்ணணும் கிரீடி அல்காரிதம் பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேக்ஸிமம் வேல்யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் ஒன்று 10 ரூபி காயினில் ஒன்று தந்துடும், ரிமைனிங் 5. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோ 5 rupee காயின்ஸ் இஸ் அவைலபிள். ஏன்னா 7 rupee நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக போயிடும். அதனால நம்ம 5 இல்லை. 5க்கு நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நியரஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1. தென் பார்த்தீங்கன்னா ஸோ இட் சூசஸ் த நியரஸ்ட் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு பார்த்தோன்னா 1 rupee காயின் 5 தந்துடுது. 5 தந்தோடனே ரிமைனிங் வந்து 0 ஆகிடுது. 0 ஆனால் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் நம்ம பார்க்குறோம். 10 ரூபா காயின் 1 தந்திருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் 5 தந்திருக்கோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 6 அப்படிங்கிறோம். பட் கொஸ்டின் மார்க் இங்கே என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்கெட்டை வந்து மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கணும். அது இங்கே நடந்திருக்கா அப்படின்னா ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே 6 இருக்குது. இதைவே வந்து ஒரு பாசிபிள் வேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இன் திஸ் கேஸ் இட் கிவ்ஸ் அ லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இது வந்து வேலிடான ஒரு கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஸ்டெப் பண்ணும்போது இது கரெக்ட் அப்படின்னு தோணும், இந்த ஸ்டெப் பண்ணும்போது இது கரெக்ட் அப்படின்னு தோன்றிருக்கு. அப்போ லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. பட் ஃபெயில் டு கிவ் அண்ட் குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 7 ரூபா காயின் என்கிட்ட இருக்குது, அது வந்து 2 தந்துட்டு 1 ரூபா காயின் 1 தரும்போது எனக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 3 முடியும் போது அப்போ எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஃபெயில் ஆகுது. இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி ஃபியூ சொல்யூஷன் லீட்ஸ் டு குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஒவ்வொரு இதுவும் மாறும். ஆனால் மேக்ஸிமம் வந்து கிரீடி அல்காரிதம் வந்து குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் மெத்தடு. எப்படி இதை கோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஃபார் லூப்பில் போட்டுட்டு ஐயோட இன்புட் வேல்யூஸ்லாம் நம்ம கொடுத்துட்றோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் ஆஃப் ஏ ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீஸிபிள் சொல்யூஷன்லாம் எடுத்துகிட்டு அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டு அதான் மேக்ஸிமம் வேல்யூஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு தென் சொல்யூஷன் ஈக்குவல் டு சொல்யூஷன் ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா லோக்கல் ஆப்டிமம் சொல்யூஷனையும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு குளோபலாக ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மெத்தடில் தான் ரன் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீ கொடுத்துட்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அட்டைன் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகி தென் ஸ்னிப்பட் பிரியும் போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா இதோட மேக்ஸிமம் வந்து 7 or 4 பார்க்கும்போது 7. தென் இந்த பாத்தில் ரன் ஆகுது. தென் 7லேருந்து பார்த்தோன்னா 9 or 11 பார்க்கும்போது 11. ஓகே, இதெல்லாம் எண்ணும் போது நம்மளுக்கு 21 வருது. ஆனால் இது வந்து அட்டைன் பண்ணுச்சா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோடை வந்து நோட்ஸை விட உள்ளே இருக்க அந்த பாத்தோட இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதோட பெட்டர் வே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 தென் 4லேருந்து 20 அப்படி பார்க்கும்போது 27 நம்மளுக்கு கிடைக்குது.
27 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் ஒரு கரெக்டான சொல்யூஷன். ஆனால் இது நம்ம கிரீடி அல்காரத்தில் பண்ணும் போது அது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி நம்மளுக்கு வேறு சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அதனால கிரீடி அல்காரிதம் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது மேக்ஸிமமோ அப்படி ஸ்னிப்பட்டாக பிரித்து வரும்போது லோக்கலாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் குளோபலாக பார்க்கும்போது அது நிறையா இடத்துல வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தே ஆர் ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா பிரித்து நம்மளுக்கு பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றாங்க. தே ரிக்வயர் மச் லெஸ் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ், தே ஆர் மச் ஃபாஸ்டர் டு எக்ஸிக்யூட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சின்ன ஸ்னிப்பட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். கிரீடி அல்காரிதம்ஸ் ஆர் யூஸ் டு சால்வ் ஆப்டிமம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இடத்துல சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தென் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நாட் ஆல்வேஸ் ரீச் த குளோபல் ஆப்டிமம் சொல்யூஷன். நிறையா இடத்துல வந்து ஃபெயில் ஆகுது. அதுதான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஈவன் when the global optimum solution is not reached, most of the time the reached suboptimum solution is very good solution. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு. ஆனால் சில இடத்துல அது பர்ஃபெக்டாக ரன் ஆகும்போது அது வெரி குட் சொல்யூஷனாக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த கிரீடி அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி செலெக்ஷன் ப்ராப்ளம், தென் ஹஃப்மேன் கோடிங், தென் ஜாப் சீக்வன்சிங் ப்ராப்ளம், ஃப்ராக்ஷனல் நாக்பேக் ப்ராப்ளம், தென் பிரிம்ஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ப்ராப்ளம். இந்த இடத்துல இந்த எல்லா அல்காரிதம் ப்ராப்ளம்லேயும் வந்து கிரீடி அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ்லேருந்து உங்களுக்கான ஒரு கெஸ், இந்த கெஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் cinderbloomofficial@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்ப்போம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிரீடி அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.